மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரம் புல் டிஸ்கோ கேரம் புல், அதாவது டிஸ்கோ கேரம் புல் இதில் ஆட போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கூட சீக்கிரம் ஒரு சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். ஸோ நிறைய பேர் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல காலையில், சாரி யாருமே ஒரு வியூமே வரல. ஆனால் இப்போ தாங்க சந்தோஷமாக இருக்குது, ஒரு 10 வியூ இருக்குது. ஓகே நம்ம பேசிகிட்டே இருக்காமல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இது சொல்ல மாட்டேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா என்னெல்லாம் ஓகே இருக்கா. ஓகே, நம்ம நீங்களே சொல்லுங்கள் என்னெல்லாம். சாரி கமெண்ட் இல்லையோ. ஓகே சாரிங்க, நான் டிஸ்கோ கேரம் புல் வரல. ஓகே, டெல்லி வேணாம், நிறைய இது இருக்குது. ஓகே, நம்ம நார்மல் பாரிஸ் ஸ்டேஜில் விளாடுவோம். ஓகே, யாராவது ரவுண்டாடே தில்லு இருந்தால் வாங்கடா, ரவுண்டாடே அனு. ஓகே, யாராவது கூட ஒரு பிளேயர் வந்திருக்காங்க அனுன்னு. ஓகே, என்னங்க இது நோ நெட்ஒர்க் ஒன் செகண்ட். நெட்டு இல்லையோ? நெட்டுலாம் இருக்குங்க. ஐ மீன் இந்த ஒய்ஃபை ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீட்ரை கொடுப்போம். சாரி கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, அதே விளாடும். டெல்லியில் விளாடுவோம். நான் டெல்லி வேணாடா, ஆனால் காசு வேஸ்ட் ஆயிடும். ஏன்னா கொடுத்தா நம்ம விளாண்டு ஜெயிக்கணும். ஓகே புரியுதா? ஸோ கொடுத்தா நம்ம விளாண்டு ஜெயிக்கணும், இல்லாட்டி அவ்வளோதான், வேஸ்ட் ஆயிடும். ஓகே, சைடில் வச்சு அடிக்கலாம். ஐயோ ஜஸ்ட்டு ஏங்க எப்படிங்க? சூப்பரா, ஏங்க சூப்பராக அடிச்சு செம்மையாக இருக்குல்ல. ஓகே ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட். ஓகே ஆட்ரா. சூப்பர் ஏங்க அடிச்சிட்டோங்க சூப்பருங்க. ஐ மீன் நாங்கள் நம்ம ஜெயிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏங்க சூப்பருங்க. என்னங்க இது எடுத்தோடனே குறி தப்புதே. டே ப்ளீஸ்டா, இப்படி அடிச்சிடுறா. அவனுக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிரு. ஏங்க அவன் என்ன தெரியுமா பண்ணா? அப்போ அங்கிட்ட சைடில் அடித்தான். சைடில் இது இருக்குது, அந்த ஹோல் இருக்குது. இது கூட தெரியாமல் அவன் சைடில் அடிக்கும். ஐயோ முடிய போகுது. அப்படியாடுறா, நல்ல வேலை போயிருக்கோம். நான் போகல. அடி சூப்பர் வேறு லெவல்ரா சூப்பரு. பர்ஃபெக்ட்டு. இதுதான் நம்மளுக்கு வேண்டும். சூப்பர்ரா தம்பி, சூப்பர்ரா இதே மாதிரி அடி. சூப்பரு. இதுக்கு ஐயோ டேடப்பா, எங்க அவனுக்கு போய் ட்ரிக் ஷாட் பண்ணி அடிச்சிட்டாங்க. நல்ல வேலை. இப்போ அவனுக்கு நம்மளுக்கு அடித்து கொடுத்துருப்பான், ஆனால் இல்லை. சூப்பர்ரா, தேங்க்ஸ்ரா. ஏங்க அவன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஏங்க அடப்பாவி. டேய் ஏண்டா அப்படி பண்ணுறீங்க? இல்லை இவன் நல்லா ட்ரிக் ஷாட் பண்ணுறாங்க. என்ன யூடியூப்பை பார்த்து பாடுதையாடா? சரி ஆடி. என்னடா இது போட மாட்டேங்குது. சரி இருங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அவன் ஃபவுல் போட்டான். இதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அதை தெரியாமல் தான் கேட்குறேன். எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? வாட்டை பேசாமல் சிவனே நின்றுருக்கலாம். இங்கே பாருங்கள், திருப்பியும் ஃபவுல் வாங்கிட்டான். இதுக்கெலாம் ஒரு தனி திறமை வேணும்டா. அதை விட்டுட்டு சும்மா அதுக்குள்ளே ஒரு காயின் போட்டேன். சூப்பராக விளாட்றாங்க. வேலை விளாட்லாம். ஓகே, நம்ம இப்போ ஃபோர்ஸ் அடிப்போம்.
நல்ல வேலை நம்மளுக்கு விழுந்திருக்கோம். சாரி, அவனுக்கு விழுந்திருக்கோம். எதுக்குடா எதுக்கு ஒரு 2 காயின் வந்து ஏங்க அடிச்சிட்டோமே. சரி இருங்க, இந்த காயினை படிச்சிடலாம். வந்து இந்த காயினை நல்ல வேலைடா நல்ல வேலை அங்கிட்டு கொண்டு போலையே. அது வரைக்கும் சந்தோஷம் போடும் எப்படியத்தான் அதான் நினச்சி. என்னங்க இது குறி தப்புதே. ஒரு நிமிஷம் இருங்க. சூப்பரா வேறு உள்ளே. இப்போ பாருங்க, இப்போ இந்த காயினை மட்டும் அடிச்சிட்டோம்னா நம்ம வந்து வின் ஆகிருப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல வேலை எங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. அடி சூப்பரா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ அவனுக்கு ஒரு காயின் கொடுத்துட்டேன்னா இப்போ அவன் பாருங்கள் 5 அடிக்க மாட்டான், கண்டிப்பாக அடிக்க மாட்டான். இங்கே பாருங்கள் சொன்னேன்ல ஏங்க. இப்போ பாருங்கள் எப்படி, இப்போ பாரு ஜீவித்து கேமரு. யாருன்னு நினச்சிங்க ஜீவித்து? கெத்துடா, ப்ரோ பிளேயராக விளாடுவேன் தெரியும்ல. எங்கள் சூப்பர்ங்க, வேலை சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த 400 காயின் எனக்கு தான். காசு பண்ணோம் எனக்கு தான், காசு பண்ணோம் எனக்கு தான். சரி மேட்ச் விளாட்லாமா? கேன் பிளே ரைட் கேன் பிளேன்னு சொல்கிறான். இங்கே ஏதோ ஆடு வருது. நிமிஷங்க, இங்கே என்னங்க இது? ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ வருது, ஆடு வருது. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன விளாட்லான்னா, ஓகே நம்ம இப்போ வந்து கேரம் வரிசையாக விளாடுவோம். இப்போ நம்ம வந்து டெல்லிக்கு போவோம். ஏன்னா நம்ம அப்போ சூப்பராக விளாண்டோம்ல, ஸோ அதனால் இப்போ நம்ம டெல்லி போவோம். ஓகே 1000 சாரி, இது நடுவில் வந்து 1000 காயின் இருக்குது. இப்போ நம்ம வந்து நல்லா விளாண்டாங்க. இல்லைன்னா என்னடா அதுக்குள்ளே விழுந்துட்டீங்க? என்னடா ஏங்க ஏதோ பக் ஆயிடுச்சா? என்னாச்சு? இந்த ஆடு வேறு ஒன்று. ஓகே, நம்ம இப்போ வந்து என்ன விளாட்லான்னா ஃப்ரீ ஸ்டைலில் விளாட்லாம். இது வேணால் விளாட்லாம் ஃப்ரீ ஸ்டைலில். ஆனால் இப்போ காயின் இல்லை, நான் வந்து பாரிஸ் ஸ்டேஜில் விளாட்றேன். ஓகே, யார் எல்லாருக்குமே கெஸ்ட்டு தான் வரீங்க, ஒருத்தனாவது வாங்கலாடா. யாருமே ஃபேஸ்புக்கில் வந்து சைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருத்தராவது வாங்க. எவனுமே எல்லாருமே கெஸ்ட்டு தான். பாருங்க இருங்க, இவனோட பார்த்துங்க. டோட்டல் வின்னர்னா 11/15. சூப்பரு. இது வந்து ஃப்ரீ ஸ்டைல், நம்ம எது வேணால் அடிக்கலாம். இங்கே பாருங்கள், எது வேணால் அடிக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஃப்ரீ ஸ்டைல்னால் அவங்க வந்து சொல்லுவீங்க, மீனிங் தெரியாது. ஆனால் ஃப்ரீ ஸ்டைலில் அதுதான். ஓகே, இப்போ அடிச்சிட்டானா அடுத்த காயின் நான் அந்த ஒயிட் அடிப்பேன். இப்போ பாருங்கள், இவன் அந்த ஒயிட் அடிக்கலைன்னா நான் அடிச்சிடுவேன். அப்பா ரொம்ப நன்றிடா டே, ரொம்ப நன்றி. அப்படியே ஒயிட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தூங்குறேன். ஒயிட் அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், அந்த காயின் வந்து டேரெக்டாக ஸ்டிக்கரில் பண்ணோம். அதுதான் என்னோட டாஸ்க்கு. இப்போ இவன் ஒரு காயின் அடித்தாங்க, ஏன்டா ஒரு காயின் அடிச்சா பார்ப்போம். அடிச்சிட்டாங்க. என்ன 80 கூடுது? ஏங்க சீட்டிங்க ஏங்க? என்னடா டே, ஆடப்பாய் டே, என்னடா இப்படி கூடுது? டே இல்லை ரொம்ப சீட்டிங்கடா, இதெல்லாம் ரொம்ப சீட்டிங்கு. என்ன 80 கூடுது, 11 10 கூடுது. எங்கெல்லாம் சீட்டிங் பண்ணுறாங்க, எல்லாம் சீட்டிங் பண்ணுறாங்க. ஃப்ரீ ஸ்டைல்னால் எப்படின்னு தெரியாதா உனக்கு?
கடுப்பேற்றுறோம். இங்கே 110 எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கைனை அடித்தாங்க என்ன நம்ம வந்து அவுட்டுன்னு சாமியாக சொல்லிடும். ஏன்னா இப்போ நம்ம எல்லா கையும் அடிச்சிடலாம். ஏன்னா வந்து சீரியஸான நிலைமையில் இருக்குது நம்மளோட பாயிண்ட்ஸு. இங்கே பாருங்கள் இப்போ நல்ல சான்ஸு. இந்த ரவுண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு காயின் அடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இப்போ வந்து ஒரு காயின் அடிச்சிட்டோம். ஐயோ வின் ஆயிட்டானே 400 காயின் போச்சே. இங்கே 400 காயின் போயிடுச்சுங்க. சிபி கிடச்சிருச்சு. அது வரைக்கும் பரவாயில்ல. சிபி வரைச்சேன். ஏங்க இந்த ஆடு வேறு வந்துட்டே இருக்குது. இரு அப்போ சாப்பிட்றோம். இந்த ஆடு வேறு வந்துட்டே இருக்குது. ஓகே நம்ம மறுபடியும் அந்த டிஸ்கோ பேரிஸ் ஸ்டேஜில் எல்லாம். ஓகே நெக்ஸ்ட் யார் வரா? நெக்ஸ்ட் யார் இவனா? இந்த கிஸ்டா? டேய் வாடா டேய். அவன் வந்தாலும் பார்த்துக்கிறேன்டா டேய். அடியா சூப்பரா வேறு லெவலுங்க. ஓகே இந்த பக்கத்தில் வச்சு ஐ திங்க் சூப்பரு சூப்பர்ரா. சூப்பர். அவனுக்கு நன்றி கொடுத்து. ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ப்ளூ காயின் அடிக்கலான்னா அடிக்கக்கூடாது. ஏன்னா இருங்க ஒரு நிமிஷம் அப்படி வைக்கிறேன். இப்போ நம்ம எந்த காயின் அடிக்கிறது குழப்பமாக இருக்கே. இந்த காயினா சரி இந்த காயின் அடிச்சிட்டோம். ஓய் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. பார்த்தீங்களா அந்த சைட் கார்னரில் பட்டு போச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே ஏங்க ஃபோர்ஸ் அடிக்கிறாங்க. இதில் வச்சுட்டிங்களா? நன்றி வணக்கம். இப்போ பாருங்கள் இப்படி அடிக்கிற பாருங்க. ஓய் நல்ல வேலை. ஏன்டா அப்படி ஒன்றீங்க பயன்படுத்திங்க. நல்ல வேலை அவனுக்கு தான் ஃபவுல் இருந்திருக்கும். ஏன்னா அவனுக்கு மட்டும் என்ன டிஃப்ரெண்ட் கலரில் ஸ்ட்ரைக்கர் இருக்குது. இந்த காட் ஸ்பீட் அது இருக்குது. அது அவனுக்கு வச்சா தான் வரும் போல் இருக்குது. எப்படி வெளில எடுத்தோம் பார்த்தீங்களா? இப்போ வந்து அந்த காயின் அடிக்கிறான். யாரா ஒன்றும் அறிவு இருக்கா இல்லையாடா? அவனுக்கு யாரா ஒன்று? வேணாம் அடிக்காத இப்படி அடிக்காத. டேரக்டா இப்படி ஆடுறா. சூப்பரா வேற லெவல்ரா. எங்க நம்ம வந்து அடிக்க போகிறோங்க. ஓகே எஸ் ஏங்க வின் ஆகிட்டோங்க. போட்டு வேற லெவல். ஏங்க சூப்பர் வின் ஆகிட்டோம். எங்க வேற லெவல் பார்த்தீங்களா? எங்க சூப்பருங்கண்ணா வேற லெவலில் வின் ஆனோம்ல. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த கமெண்ட் வந்து ஆஃபில் இருக்கும். அது வந்து ஆன் பண்ண முடிஞ்சால் பார்க்குறேன். ஸோ பாய் மக்களே. பாய்.